வெல்கம் டு கிரிக் டைம் 2.0 எஸ்எஃப்ஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட 2025 ஐபிஎல் ஆன ஸ்குவாட். ஸோ நம்ம பிளேயிங் 11 பார்ப்போம். பேக்கில் நம்பர் 11 முகமது சிராஜ். முகமது சிராஜ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருந்தானா ஆர்சிபி இன்னும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி ஆர்சிபிக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணார். நெக்ஸ்ட் எஸ்ஜேஆர். இவரோட பங்களிப்பால் தான் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸு அதாவது எலிமினேட்டர் வரை வந்து செம்மையாக இருந்துச்சு. சென்னையோட அந்த மேட்ச்சு செம்ம த்ரில்லிங்காகவும் போச்சுங்க. ஸோ அவரோட பங்களிப்பு முக்கியம். அண்ட் அவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லை திருப்பி எடுப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடை சேர்ந்த நட்ராஜன் எடுத்திங்கன்னா ஆர்சிபியோட இந்த டெத் பவுலிங் கன்சர்ன் குறைஞ்சிரும். நல்ல ஒரு பவுலர் இன்க்ளூடிங் இப்போ நல்ல டேலண்ட்ஸ் இருக்குது. இந்தியன் டீமில் இடம் கிடச்சா சூப்பராக இருக்கும். இந்தியன் டீமில் இடக்கணும் கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் முகேஷ் குமார் மாதிரி ஒரு டெத் பவுலரும் அண்ட் ஓப்பனிங்கில் நல்லா ஸ்பிங்கும் பண்ணுவார். ஸோ ஒரு முகமது ஷமி ரேஞ்சில் ஸ்பிங் பண்ணுவார். டெத்தில் நல்லாவும் போடுவாருங்க. ஸோ இவர் எடுக்க முடியாத பட்சத்தில் சந்தீப் வாரியார் போவேன். சந்தீப் வாரியார் வந்து நல்ல ஒரு பேஸும் வச்சுருக்காரு. அதே சமயத்தில் அந்த ஸ்லோர் கட்டர்ஸ்லாம் நல்லா போடுவாருங்க. ஆனால் கொஞ்சம் டெத்தில் ரன்ஸுக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் இப்போ ஸ்ரீலங்காவோட சீரீஸில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அவர் எடுத்திங்கன்னா ஆர்சிபிக்கு அந்த ஸ்பின் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். போன வருஷம் அது ஒரு கன்சர்னாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வனிந்து அசரங்கா ஆர்சிபி டீமில் இருந்த வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவரை எடுத்ததுக்கப்புறம் கரண் சர்மாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. பேட்டிங் டெப்த்து இம்ப்ரூவ் பண்ணுவார். சப்போஸ் அவருக்கு அப்புறம் நான் எடுப்பது வந்து சாய் கிஷோர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் சூப்பராக இருக்கும். நான் ஜிடி வரை விடுறதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா நல்ல ஒரு பவுலராகவும் இருக்கார். அதே சமயத்தில் ஒரு செம்ம பேட்ஸ்மேன் ஒரு ஃபீல்டராகவும் யூஸ் பண்ணலாம். இவர் எடுக்க முடியாத பட்சத்தில் ஹர்ப்ரீத் பிரார் எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ஸ்லோ டு ஏற போகிறவர். ஸோ இதுக்கப்புறம் போகிற பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது ஸ்டே டியூன்.